கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் சனிக்கிழமை ஆடி மாதம் 20ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு நயங்காட்டுதல். இன்றைய தியான வசனம் நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் மகனே, பாவிகள் உனக்கு நயம் காட்டினாலும் நீ சம்மதியாதே. தியானம். ஒரு பெற்றோரானவர் தங்களுடைய மகனானவனுக்கு சின்ன வயதிலிருந்து தேவ ஆலோசனைகளை கூறி அவன் மேல் அன்பு கொண்டு அவனை தேவ பக்தியோடும் கருத்தோடும் வளர்த்து வந்தார்கள். வாலிப பிராயத்தை அடைந்த அந்த மகனானவன் மேற்படிப்பை முடித்து நல்ல உத்தியோகத்திலே அமர்ந்து கொண்டான். அவன் தன் தாய் தந்தையரை மதித்து அவர்கள் மேல் நேசமாயிருந்த போதிலும் பாடசாலையிலும் வேலையிலும் அவன் சேர்த்து கொண்ட அவனுடைய சக மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்களின் வாழ்வின் நோக்கங்களையும் கருத்துக்களையும் கேட்க ஆரம்பித்தான். அவற்றுள் பல அவனுக்குள் புதிய நோக்குகளை கொண்டதும் மனதிற்கு ஏற்புடையதாகவும் இருந்தது. அவை தன் பெற்றோர் கூறிய ஆலோசனைகளுக்கு முரண்பட்டதாக இருந்த போதிலும் தன் பெற்றோர் நவீன உலகின் நாகரிகங்களையும் புது பாணிகளையும் கற்று அறியாதவர்கள் என்று தனக்குள் கூறிக்கொண்டு அவற்றுள் சிலவற்றை அவன் கை கொள்ள ஆரம்பித்தான். அவை அவனுக்கு நலமானதாகவே தோன்றிற்று. பல ஆண்டுகள் சென்று வாழ்வின் கருப்பொருளை அறியும் அறிவிலே வளர்ந்த போது அவன் தன் பெற்றோரின் ஆலோசனைகளை அற்பமாக எண்ணியதை குறித்து மனம் வருந்தினான். பெற்றோரானவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றதால் தன் அறியாமையை குறித்து மன்னிப்பு கேட்க வழியில்லை என்று மிகவும் வேதனை அடைந்தான். பிரியமான சகோதர சகோதரிகளே, தேவ ஆலோசனைக்கு எதிரான நல்ல ஆலோசனைகள் எதுவுமே இல்லை. இந்த உலகிலே வாழும் நாட்களிலே கல்வி நிலையங்களில், வேலை இடங்களில், நண்பர்கள், உறவினர் மத்தியிலிருந்து அள்ளி தூவப்படும் எல்லா விதைகளையும் நல்ல நிலமாகிய உங்கள் இருதயத்திலே விழுந்து வளர்வதற்கு விட்டு விடாதிருங்கள். இந்நாட்களிலே ஆண்டவர் இயேசு வழியாக இரட்சிப்பை அடையாத மனிதர்கள், நீ எங்களுடன் வா, நாங்கள் போய் பாவம் செய்வோம் என்று ஒருவரையும் அழைப்பதில்லை. மாறாக எங்களோடு வா, இந்த உலகில் பணத்தை எப்படி பெருக்கலாம் என்று உனக்கு கற்றுத்தருவோம் என்று நயம் காட்டி அழைப்பார்கள். பாவிகள் செல்லும் வழியின் முடிவு என்ன என்பதை ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். உலகத்தாரின் நயங்காட்டுதலுக்கு விலகி ஓடுங்கள். ஜெபம் செய்வோம். அன்பின் பரம தந்தையே, உம்முடைய ஆலோசனைகளை நான் தள்ளிவிடாமலும் உம்முடைய கடிந்து கொள்ளுதலை வெறுக்காமலும் அவற்றை இறுக பற்றி கொண்டு முன்னேறி செல்ல கிருபை செய்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடக்கம் 3ஆம் வசனம் வரை.